ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஃப்பில் எப்படி அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, பேன் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரோமில் போய்க்கோங்க. க்ரோமில் போனதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஒய்சி அப்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுத்துக்கோங்க. சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தா கூட இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேனேஜில் போயிட்டு கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்லாம் கேட்கும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்கும். ஐஎஃப்எஸ்சி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடு வெரிஃபை ஆகிட்டு கீழே டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை வந்துட்டு என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க, அவ்வளோதாங்க. பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியாச்சு. அடுத்து பேன் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேன் கார்டு வந்துட்டு நம்ம பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேன் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ்னு ரெண்டுமே வந்துடுங்க. ரெண்டுமே வந்ததுக்கப்புறம் 1 or 2 வீக்ஸில் வந்துட்டு வெரிஃபை பண்ணிடுவாங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், உங்களோட நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில், ஆதார் கார்டில், பிஎஃப்பில் இது 3லேயுமே சேமாக இருக்கணும். இனிஷியல் வந்து முன்ன பின்ன இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. சப்போஸ் இப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது, டிக்ளைன் ஆகிடும். ஸோ வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 3லேயுமே நேம் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெரிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.